இந்த நாளிலும் நம்ம வந்து அதிகாரம் இந்த 6, 7ல வந்து நம்ம சேவான் அவனுடைய ஊழியத்த பற்றி சொல்லியிருக்குது. அப்போஸ்தலர் 8ல வந்து பிலிப்புவை பற்றி அவருடைய ஊழியத்த பற்றி நம்ம இந்த வசனங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். முதல் 2 வசனங்கள்ல சவுலின் நிமித்தம் அநேகர் சபைகள்ல மிகுந்த உபத்திரவப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த உபத்திரவங்கள் நிமித்தம் ஆ அப்போஸ்தலரை தவிர மற்றவங்க எல்லாருமே அங்கங்க வேற வேற இடத்துல உயிருக்கு பயந்து ஏன்னா சேவான் வந்து கல்லெறியப்பட்டு அவன் கொல்லப்படுகிறார். அது அந்த ஒரு இரத்த சாட்சியா மரிக்க நேர்ந்தது. அது மாரி இயேசுவுக்கு எப்படி நடந்ததோ, அவர சிலுவையில அறைந்தாங்க. அதே மாரி அப்ப ஸ்டீஃபனுக்கு இந்த மாரி நடந்த உடனே எல்லாரும் பயப்படுறாங்க. ஜனங்கள் எல்லாரும் சபையிலிருந்து அவங்க வந்து சிதறடிக்கப்படுகிறார்கள் பயத்தின் நிமித்தம். நம்மளுக்கும் அந்த உபத்திரவம் வந்தது நிமித்தம். ஆனா அவங்களுக்குள்ளால அந்த சுவிசேஷம் வந்து சவுல் வந்து அவங்கள லிமிட் பண்ணலாம். நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடாது என்று ஜனங்களெல்லாம் லிமிட் பண்ணலாம். பட் காட்ஸ் பவர் கர்த்தருடைய வல்லமை அவங்கள கட்டுப்படுத்தவே இல்ல. அப்ப ஹி டஸ் மெனி திங்ஸ் பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் வேதவசனம் சொல்லுது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் அவர். ஜனங்கள வந்து அவங்க உபத்திரவப்படுத்தினாலும் அந்த சவுலின் நிமித்தம் சவுல் மூலமாக ஜனங்கள் உபத்திரவப்படுகிறாங்க. ஆனா அவங்கள உபத்திரவப்படுத்தினாலும் ஆண்டவருடைய அந்த வசனத்தின் வல்லமை அவங்கள சும்மா இருக்க விடல. அவங்க எந்தெந்த இடத்துக்கு போனாங்களோ, சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற பாத்திரமாக ஆண்டவர் அவங்கள மாற்றினாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ அநேகர் அங்கங்க சிதறடிக்கப்பட்டு போறாங்க. பயத்து நிமித்தம். அந்த எல்லாரும் வந்து ஒண்ணு அந்த எருசலேம்ல அந்த சபை வந்து கூட்டப்படுகிறது. ஆனால் இந்த சவுலின் நிமித்தம் அவங்கலாம் பயந்து நடுங்கி அந்தந்த இடத்துக்கு அவங்க அந்த இடத்துல இருந்தா நமக்கு டேஞ்சர் வந்துரும். ஆனா அந்த உபத்திரவம், தீமைகளை ஆண்டவர் எப்போதுமே நன்மையாக மாற்றுகிற தேவனா இருக்கிறார். இப்ப நமக்கு ஒரு தீமை வருது, ஒரு ஒரு காரியம் ஒரு உபத்திரவத்தில் நம்ம வந்து உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ ப தாவீது சொல்கிறான், "நான் உபத்திரவப்பட்டதே எனக்கு நல்லது. அதினால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்" அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. அப்போ உபத்திரவம் நமக்கு எப்பவுமே அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. நம்ம வந்து அந்த உபத்திரவத்தின் வழியா நம்ம கடந்து செல்லும்போது அநேக லைஃப் லேர்னிங் லெசன்ஸ நம்ம கண்டு கொள்கிறோம். நம்ம படும்போது தான் நம்ம வந்து மற்றவங்களும் அந்த மாரி உபத்திரவத்த அ அத கோ த்ரூ பண்ற பீப்பிளுக்கு நம்ம கடந்து சென்று வந்த அந்த பாதைகள் மூலமாக நம்ம வந்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி அவங்களை கர்த்தரிடத்துல இப்படிதான் எனக்கும் நடந்துச்சு. அப்போ வந்து வி வில் பி ஏபிள் டு என்கரேஜ் ஒன் அனதர். அப்ப அந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து அவங்களுக்குள்ளால இருக்கும்போது, அவங்க அந்த இடத்த விட்டு அவங்க சிதறடிக்கப்பட்டாலும், அவங்களுக்குள்ளால இருந்த அந்த வல்லமை கிறிஸ்துவின் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவங்கள தைரியமா சுவிசேஷத்த அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்களோ, அந்த இடத்துல they carried the name of Jesus with them, the power of Jesus and அவங்க அவங்க எல்லாருமே சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற பாத்திரமாக ஒரு சாட்சியாக ஆண்டவர் அந்த இடத்துல அவங்கள ஒருவரையும் எடுத்து உபயோகப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம வந்து அதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் பெர்சிக்யூஷன் டு ப்ரொக்ளமேஷன் அவங்க வந்து தைரியமா சுவிசேஷத்தை அவங்க பிரஸ்தாபப்படுத்துறாங்க. தேவனுடைய வல்லமை எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க உபத்திரவப்படுகிறார்களோ அவ்வளவுக்கு வல்லமையா ஆண்டவர் வந்து ஒருவரையும் எடுத்து உபயோகப்படுத்துகிறார். அவங்க வல்லமையா அவங்க ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக நெஞ்சத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். நம்ம வந்து ப்ரீவியஸ் சாப்டர் அந்த சாப்டர் 7 நம்ம வாசித்தோம்னா சேவான் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் அவரை வந்து இரத்த சாட்சியா கர்த்தருக்காக மறிக்கப்படுகிறார். அது நிமித்தம் எல்லாரும் இந்த பயந்து நடுங்குறாங்க. அப்ப எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போ சபை வந்து உபத்திரவப்படுத்தப்படுகிறது. யார் மூலமாக? சவுலின் மூலமாக. அப்ப வந்து சத்துருவாய சாத்தானும் நம்முடைய லைஃப்ல அதே மாதிரிதான். அந்த மாதிரி ஒரு வித் அத்தாரிட்டி நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு எனிமீஸ் வந்து நம்ம நிலைத்து நிற்க
முடியாதபடிக்கு நமக்கு நம்ம வேலையில நமக்கு எனிமீஸ் வருவாங்க. நம்மள வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அந்த மாரி நம்மள வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணியே வச்சிருப்பாங்க. நம்மளாவே வாழ முடியாதபடிக்கு ஒரு பயமுறுத்தி நம்மள நடுங்க செய்ற இந்த நம்மள எப்பவுமே நம்ம பிசாசுடைய குணமே அப்படிதான். நம்மள எப்பவுமே இவன விட்டா அவன் ரொம்ப ஏறிடுவான். அவன் முன்னாலே நம்மள வந்து அ அவனுடைய தந்திரம் நமக்கு வந்து தெரிஞ்சிட்டோம்னா, நம்ம வந்து இது பிசாசு தான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வில் இந்த நம்மள வந்து பயமுறுத்த பார்ப்பான். இப்போ என்னுடைய லைஃப்லயுமே நான் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் நானு இந்த இங்க ஸ்டடி பண்ண நேரம், எஸ்பெஷலி இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்பதாக இப்ப அவ்ளோ ஒரு பிசாசு வரவே விடல. என் ஹஸ்பண்ட் மூலமா, ஐயோ! நம்ம இங்க வீடு பக்கத்துல இருக்க சபைய விட்டுட்டு எதுக்கு அங்க போணும்? அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன விட்டு அவ்வளோ தூரம் ஆஃப்டர்நூன்ல அவ்வளோ ரெஸ்டிங் எடுக்கிற டைம்ல அவ்வளோ தூரம் நடந்து, அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போணுமா? இதெல்லாம் தேவையா? அப்படின்ட்டு ரொம்ப அந்த மாரி ஒரு கண்ட்ரோலிங் ஒரு ஸ்பிரிட் வந்து அவங்க மூலமா அந்த சத்துருவாய சாத்தான் வந்து அம் அப்ப எனக்கு தெரியும் ஹி இஸ் நாட் த ஒன் ஹூ இஸ் ஸ்பீக்கிங். த டெவில் இஸ் ஆப்பரேட்டிங் த்ரூ ஹிம் அப்டின்ட்டு அத வந்து எனக்கு பிசாசின் தந்திரங்கள நமக்கு தெரிந்துக்கணும். ஏன்னா கடவுள் வந்து இந்த ஊழியத்தின் நமக்கு இந்த கொண்டு வந்து நமக்கு எவ்வளோ ஒரு ஊழிய வாசல்களை அவர் திறந்து கொடுக்கிறார். அப்ப பிசாசு வந்து அவனுக்கு தெரியும். கடவுள் இவங்க உபயோகப்படுத்துற அந்த குடும்பம்லாம் வந்துன்னா தெய்வ ராஜ்யத்துக்கு மகிமைய கொண்டு வரணும். அதனால வர்றதுக்கு முன்னாலே நம்மள எப்படியாவது கட்டுப்படுத்துவதற்கு அவன் ட்ரை பண்ணுவான். அதே மாரி தான் வல்லமையா அவங்க உபயோகப்படுத்துவதற்கு முன்பதாக சவுலின் மூலமாக அவங்க எல்லாரும் உபத்திரவப்படுகிறாங்க. அப்போ அ உபத்திரவப்பட்டது நல்லது. அதனாலும் அது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். தாவீது சொல்றது போல, அந்த பாத்து வழியா தட் இஸ் அ ட்ரெய்னிங் பீரியட். நம்ம வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து அது ஒரு உபத்திரவத்தின் குகையில தான் அவர் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்கிறார். அவருக்கு உகந்த பாத்திரமாக நம்மளை அவர் அந்த டைம் தான் நம்மள அழகா அவரு மோல்ட் பண்ணி எடுக்கிற டைம். அப்போ நம்ம உபத்திரவம் உபத்திரவம் வரும்போது, ஐயோ! ஒன் பை ஒன் பாடுகள் நமக்கு வரும்போது, நம்ம வந்து நம்மளால ஒண்ணுமே முடியாது. நம்ம வந்து ஃபுல்லா ஆண்டவரே உம்மால் மட்டுமே என்ன டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யாருடைய ஃபீட்ல ஆண்டவருடைய பாதத்துல நம்ம அப்படியே விழுந்து விடுவோம். 100% நம்ம அப்படியே சரண்டர் ஆயிடும். உம்மா இல்லாமல் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா. அப்படி எல்லாமே அவருதான் அப்படின்னு நம்ம வந்து விழுந்துருவோம். ஏன்னா இந்த நம்முடைய வ சக்திக்கு மிஞ்சி நடக்கிற காரியங்கள் எல்லாம் அவர்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹி இஸ் த ஹோலி ஸ்பிரிட் டேக் கண்ட்ரோல் ஓவர் தட். அப்ப ஆண்டவர் தான் நம்மள உடைக்கிறார், உருமாற்றுகிறார். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ளால இருக்கிற எல்லா ஈகோஸ் எல்லாம் அப்படியே ஒரு கடவுள் வந்து எரித்து சாம்பலாக்குகிறார். அப்போ நீங்க பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுகிறீர்கள். அப்ப நம்முடைய இருதயம் வந்து பயங்கரமா பண்படுத்தப்படுகிறது. நமக்கு வேண்டாத கல்லான இருதயங்களை உதைத்து சதையான இருதயத்தை அவர் வைக்கிறான்னு சொல்ல வசனத்தின்படி அது அவ்வளோ உண்மை. அது வந்து அவ்வளவோ அழகா ஹம் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். கடவுள் வந்து இந்த ஒரு அழகான எப்படி அவர் உருவாக்குறார். ஒரு லைக் எ பாட் ஒரு கார்ட்னர் வந்து அவ்வளவோ அழகா ஒரு விஷன் கடவுள் காண்பித்தார். ஒரு அழகான ஒரு பாட்டு. அந்த பாட் வந்து இட்ஸ் இன் ரெக்டாங்கிள் ஷேப். அந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல எல்லாம் ஒரு ஒரு அந்த ஒரு சைட்ல ஒரு லைட் வருது. அந்த லைட் வந்து அப்படியே அழகா கம்ப்ளீட்டா அந்த ஹோல் அந்த பாட்டுக்குமே அது எல்லா சைட்ஸுக்கும் காட் கவர் தட் வித் த லைட். அதுக்கப்புறம் ஒரு லேடி வர்றாங்க. அந்த லேடி வந்து ஷி வாஸ் வேரிங் எ பிக் ஹேட். அவ்வளவோ ஒரு ஃபேர் ஸ்கின். ஒரு அவங்க ஒரு வெயிலுக்காக ஒரு பெரிய ஹேட் போட்டிருக்காங்க. அவங்க ஹேண்ட்ல கிளவுஸ்லாம் போட்டிருக்காங்க. ஒரு இத வச்சு ஒரு ஸ்பேடு மாரி ஒரு சின்ன கையில அத வச்சு அழகா அந்த பாட்ல இருக்கிற அந்த சாயில அழகா வந்து அவங்க வந்து டிக் பண்றாங்க. டிக் பண்ணி பண்ணி அழகா அதுல இருக்கிற கல்லு, வேண்டாத எல்லா அன்வான்டட் ரெசிடியூஸ்லாம் அந்த சாயில்ல இருந்து ஏன்னா அந்த ரூட் உள்ளால போணும்னா, அதுக்கு வந்து ஏரேஷன் வேணும். அப்ப அத டிக்கிங் இஸ் அ மஸ்ட். அப்ப அத டிக் பண்ணி வேண்டாத எல்லாத்தையும் அவர் எடுத்து அழகா அத நல்ல ஒரு சாஃப்ட் ஏன்னா ஏரேஷனுக்காக அந்த சாயில நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் அழகா அதுக்கப்புறம் அவங்க வந்து சீட போடுறாங்க அதுல. சீட போட்டு அழகா தூவுறாங்க. அதுக்கப்புறம் அது மேல சாயில் போடுறாங்க. அப்புறம் அதான் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுகிறீர்கள். அப்ப அந்த கல்லு
நம்ம கடவுள் வந்து நம்மளை உருவாக்கும்போது, அவர் வந்து அந்த நமக்குள்ளார இருக்கிற ஒவ்வொரு அன்வான்டட் கேரக்டர்ஸ் எல்லாம் சாத்தான் என்னென்ன விதைத்தானோ, அது எல்லாத்தையும் அவரு வந்து எல்லாத்தையும் அவரு வேரோடு பிடுங்கி எரித்து சாம்பலாக்குற தேவனா இருக்கிறார். அந்த மாரி தான் அவங்கள அழகா அவங்கள உருவாக்கி, அழகா அந்த எல்லா சீஷர்கள் எல்லாரும் அவங்கள அவங்கள அழகா கடவுள் டீச் பண்ணி, அவங்கள அழகா ஒவ்வொருத்தரையும் படுத்துகிறாங்க. அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று அவங்க தரிக்கப்பட்டபோது, அவங்க எல்லாரும் வல்லமையா கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்துறார். சபை வளர்கிறது. அத பார்த்து சாத்தானுக்கு இருக்க முடியல. அவன் வந்து பெர்சிக்யூஷன கொண்டு வர்றான். சவுல் என்கிற மனுஷனை அந்த எ த அவ எழுப்புகிறான். அநேகர் உபத்திரவப்படுகிறாங்க. அந்த சவுல் வந்து தேவ பக்தியில அவர் வந்து என்னெல்லாம் பண்ணான்னு நம்ம பார்க்கிறோம். சவுல்கள் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும், ஸ்திரீகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவலில் போடுவித்து, சபையை பாழாக்கிக் கொண்டிருந்தான். அப்ப பிசாசுடைய தந்திரமே இந்த சபையை பாழாக்குவதுதான். அப்போ பொல்லாத மனுஷர்கள் இப்ப யாருக்குள்ளால ஒரு ஜெலஸ் ஸ்பிரிட் இருக்கிறதோ, யாருக்குள்ளால ஒரு அடமன் ஸ்பிரிட் ஒரு எல்லாரையும் டாமினேட் பண்ற அந்த டாமினேட்டிங் பவர்ல இருக்கிற பீப்பிள சாத்தான் வந்து யூஸ் பண்ணுவான். நம்மள வந்து ஒடுக்குவதற்காக நம்ம இன்னும் எழுந்து போக கடவுளுக்காக மேலும் மேலும் நம்ம எழுந்து பிரகாசிக்காதபடிக்கு நம்மள தடுத்த ஒரு கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். நார்மலி இந்த ஜெசபெல் ஸ்பிரிட் அது வந்து தட் இஸ் அ கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். இந்த ஜெசபெல் ஸ்பிரிட் வந்து அத்தாரிட்டிய வந்து அதாவது ஒரு ஹெட், ஒரு ஹஸ்பண்ட், ஒரு வீட்லன்னா அந்த அத்தாரிட்டி பவர்ல இருக்கிறவங்க அந்த பீப்புள வந்து அவன் வந்து அந்த ஸ்பிரிட் ஆளுகை செய்து நம்மள ஆண்டவரிடத்துல கிட்டி சேராதபடிக்கு என்னென்ன விதத்துல நம்மள வந்து ஒடுக்க முடியுமோ அந்த மாரி ஒடுக்குகிற ஒரு ஸ்பிரிட். அந்த ஆளுமையை கண்ட்ரோல் பண்ற அந்த ஸ்பிரிட். அப்ப அதெல்லாம் அந்த மாரி தான் சவுல வந்து பிசாசு வந்து யூஸ் பண்ணான். அந்த சவுல் வீடுகள் தோறும் போயி ஒரு வீடு அப்ப எவ்வளோ அந்த காலத்துல கிறிஸ்துவுக்காக அவங்க அவ்வளவோ உபத்திரவப்பட்டிருக்கிறாங்க. அவ்வளவோ துன்புறுத்தப்பட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் பிடிச்சு யார் யார் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சு இழுத்து கொண்டு போய் காவல்ல போட்டு வைத்தான். இப்ப சிறைச்சாலை கதவுகளே அப்ப எல்லாரும் கூடியிருந்து ஜெபிக்கும்போது பவுலும் சீலாவும் இருந்த இடமெல்லாம் அசைகிறது. அப்போ நம்ம ஒன்றாக கூடி ஜெபிக்கும்போது காட் அந்த அவருடைய வல்லமை அவர பூட்டியிருந்த கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்ப ஜெபிப்பதின் அந்த ஒன்னஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்னு அதுல வந்து நமக்கு பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணும்போது அந்த சிறைசாலையின் கதவுகள் எல்லாம் அந்த உடைக்க திறக்குது ஆட்டோமேட்டிக்கா. அப்ப கடவுள் வந்து எவ்வளோ அழகா அந்த அந்த வல்லமையா அவருடைய பிள்ளைங்கள அவர் பாதுகாக்க ஹி கேன் டூ மைட்டி மிராக்கிள்ஸ்ன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ அவங்கள அழகா அந்த மாரி இந்த வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைங்கள அவர எப்படிலாம் பாதுகாக்கணும்னு அவருக்கு தெரியும். அப்போ அவங்கலாம் சிதறி போனாங்க. பயந்து சிதறடிக்கப்படுகிறாங்க. எல்லாரும் அங்கங்க போய் பயந்து. ஆனா அவங்க யாருமே பிசாசு நினைச்சா இவங்கலாம் சிதறிச்சு இவங்கள கொடுமைப்படுத்துனா, இவங்கள டார்ச்சர் பண்ணா தே வோன்ட் ப்ரீச் த காஸ்பல் அப்படின்னு அவன் நினைச்சான். பட் வந்து அது நடந்துச்சா? நடக்கவே இல்ல. பட் வந்து காட் இந்த ஹீ டு கண்ட்ரோல் ஓவர் ஆல் திங்ஸ். அவர் வந்து கண்ட்ரோல் பண்ண நேரம் நோபடிக்கு அந்த அவனுடைய பிசாசுடைய எல்லா சதி திட்டங்கள்லாம் அவர் வந்து கேன்சல் பண்ணுகிறார். அப்போ யாரையுமே அவனால சவுலின் மூலமாக உபத்திரவப்பட்டவங்க யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. சவுலால வந்து இந்த அவங்க எல்லாரும் அங்கங்க போறாங்க. அப்போ கடவுள் ஒரு வசனம் இருக்குல்ல, அஞ்சியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க பட்டார்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க வேற இடத்துல போய் அவங்க வந்து இந்த தீமையாக இருந்தா கூட அவங்கலாம் தேர் ஆல் ஸ்கேட்டர்ட். பட் வந்து காட் அந்தந்த இடங்கள்ல அவங்க எங்கெங்க பட்டாங்களோ அந்தந்த இடத்துல போய் தே ஆர் ஆல் ப்ரீச்சிங் த காஸ்பல் தி ஸ்டூட் ஃபார் கிரைஸ்ட். அப்ப அந்த மரித்தோர்ல இருந்து உயிர் தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவங்களுக்குனால இருந்து கிரியை செய்ததுனால அவங்களால தைரியமா அந்த இடத்துல போய் அவங்களால சுவிசேஷத்த தைரியமா அவங்க காஸ்பல வந்து சொல்ல அவங்களால முடிஞ்சது. அப்போ சேவான் கல்லறிந்து கொல்லப்படுகிறான். அப்ப எல்லாரும் அந்த பீப்புள் அந்த என்வாயன்மெண்ட்ட நம்ம அந்த சினாரியோ நம்ம நினைச்சோம்னா, அப்ப அவங்கலாம் எப்படி ஒரு நமக்கு இது மாரி நடந்துருமோ அப்படின்னு அநேகர் வந்து கடவுள விட்டு பின்வாங்கி போகலாம். ஆனா அந்த பயத்தெல்லாம் கடவுள் எடுத்து அந்த சிதறடிக்கப்படுகிறாங்க. அது கூட நன்மைக்கு தான். அப்ப ஒரே இடத்துல இருந்தா அவங்க எல்லாரும் ஸ்டாக்னன்ட்டா அந்த இடத்துல தான் காஸ்பல் அவங்களுக்குள்ளால பேசிட்டு இருப்பாங்க. பட் சிதறடிக்கப்படுகிறது அத வந்து கர்த்தர் வந்து அத நெகட்டிவ் அந்த
அத பாசிட்டிவா அத எடுத்து அவர் அநேக இடங்கள்ல அவருடைய நாமம் அங்க சுவிசேஷம் அநேக இடங்கள்ல அது அந்த பீப்புளால அந்த அவங்க அந்த தைரியமா போய் they are preaching the gospel. அதே மாதிரி நம்மளும் நம்ம இருக்கிற இடத்துல நம்மள எங்க கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நம்முடைய மேபி நம்ம ஃபேமிலியா இருக்கலாம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கலாம், இல்ல நம்ம நெய்பர்ஸா இருக்கலாம். யார் யார் இடத்துல கடவுள் சில நேரம் நமக்கு வந்து இவங்க கிட்ட பேசுன்னு சொல்லுவாரு. அப்ப நம்ம பேசினோம்னா உண்மையாவே அவங்க வந்து தே வில் பி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை கடந்து சென்று கொண்டு இருப்பாங்க. அப்ப கடவுள் நம்மோடு பேசும்போது அந்த ஒரு ஏர்ஜ நமக்கு கொடுக்கும்போது உடனே நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம ஆண்டவர் வந்து நம்மள வந்து ஒவ்வொருவரையும் வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்த முடியும். கடவுள் வந்து அங்கங்க மறைத்து வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைங்கள விசுவாசம் யார் யார் இருக்கிறதோ அந்த கடைசி நாட்கள்ல அவர் வந்து அங்கங்க ஒழித்து வச்சிருக்கார். அந்த பிள்ளைகள் எல்லாரையும் அவர் கேதர் பண்ணி கடைசி நாட்கள்ல அவர் செய்ய நினைத்ததை அவர் வந்து அந்த ஊழியங்களின் மூலமாக செய்ய நினைத்தது. அவர் வந்து இஸ் அ மாஸ்டர் பிளான் ஓவர் ஆல் திங்ஸ். அப்ப நம்ம என்ன செஞ்சாலும் சவுல் வந்து சபைய பாழாக்கி கொண்டிருந்த ஒரு மனுஷன். ஆண்டவருடைய அனாதி தீர்மானம் அந்த சவுலின் மீது இருந்தது. அப்போ அந்த சவுலையே கடவுள் வந்து எப்படி ஓகே என் பிள்ளைங்களெல்லாம் ஓவரா துன்பப்படுத்துறார். கடவுள் வந்து இடைப்படுகிறார். அடுத்த சாப்டர் 9ல நம்ம பாக்குறோம். அந்த சவுல் என்கவுண்டர் நீ துன்பப்படுத்துற இயேசு நானேன்னு அவர் சொல்றாரு. அப்புறம் பார்த்தா அவனுடைய லைஃபே ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அந்த பவுலி மூலமாக எவ்வளவோ சுவிசேஷங்கள். அப்ப யார் யாரு அவ்வளவோ இருக்கிறாங்களோ, அவ்வளவோ துன்பப்படுத்துகிறாங்களோ, அவங்க மேல ஒரு காட்ஸ் ஒரு அநாதி தீர்மானம் அவங்க லைஃப்ல இருக்குது. அப்ப எந்த சவுல் வந்து இந்த எப்படியெல்லாம் ஜனங்களை உபத்திரவப்படுத்தினானோ, அதான் அவர் சொல்றாரு, நான் பாவிகள்லாம் பிரதான பாவி நான். ஏன்னா அவ்வளோ கிறிஸ்துவின் நிமித்தம் அநேகரை துன்பப்படுத்தி இருக்கிறார். அதனால அவர் சொல்றாரு, பாவிகள்லாம் பிரதான பாவி நான் அவர் வந்து கன்ஃபர்ஸ் பண்றாரு. அப்ப அவ்வளோ ஒரு முரட்டுது ஆளா இருந்த அவரை இது அவ்வளோ ஒரு பெரிய ஸ்காலர். காடுக்கு வந்து அந்த மாதிரி பீப்புள் காட் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் எனிபடி. நம்ம நினைக்கலாம் ரொம்ப ஸ்டபர்ன் இவங்கெல்லாம் மாத்த முடியாது. பட் அந்த பீப்புளை கடவுள் ஒரு எப்படி சகைவ பார்த்தவர் சொன்னாரோ, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்ன அவனுக்கு ஒரு ஏர்ஜ் இருந்துச்சு கடவுளை பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி ஒரு தாகத்தோட இருப்பாங்க. அப்ப அந்த கரெக்ட் டைம்ல காட் வந்து அந்த பீப்புளை ஹீ வில் சேஞ்ச். எப்படி சவுலுக்கு ஒரு என்கவுண்டர் கொடுத்து அந்த தரிசனம் அந்த பகல்ல அவர் தமஸ்குவின் வீதியில அவர் வந்து அவரை தரிசிக்கிறார். அவருடைய கண்கள்ல இருக்கிற அதுவரை பிசாசு அவருடைய கண்களை குருடாக்கி வச்சிருந்தான். இப்ப கண்கள் இருந்தும் நம்ம காணாதவர்களாம், காதுகள் இருந்தும் செவிடர்லாம் இருக்கிறான். அநேகர் ஆண்டவர் அவங்க லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகும் போது அவங்க லைஃப்ல ஒரு பெரிய காரியங்களை மாற்றங்களை ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ இல்ல யார் யார் அவங்க எல்லாம் இந்த இந்த அவ வீடுகள் தோறும் நுழைந்து அவ்வளவோ கொடுமைப்படுத்தினான். எல்லாரும் ஒரு அந்த ரட்சகரை ஆனா அவன் பீப்புளை உபத்திரவப்படுத்தலாம். ஆனா சவுலால ஆண்டவருடைய பவரை லிமிட் பண்ண முடிஞ்சதா? இல்லவே இல்லை. ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவர் அவருக்கே தன்னை வெளிப்படுத்தி தான் எப்படிப்பட்ட வல்லமையில கடவுள் என்பதை அப்ப அந்த சவுலுக்கு கடவுள் வெளிப்படுத்தின போது அதே சவுல் வந்து ஒரு பவுலாக மாறுகிறார். அப்போ நம்மளுடைய லைஃப்லயும் அவங்க எப்படி ஒரு சுச்சுவேஷன்ல கடந்து செஞ்சிருப்பாங்க நம்ம பார்த்தோம்னா, சேவானின் மரணம் அவங்கெல்லாம் பார்த்து பயந்து ஒழிந்து அவங்க எல்லாம் பயந்து அவங்களுக்குள்ள நமக்கும் இந்த மாதிரி கிறிஸ்துவ சுவிசேஷத்தை பிரசங்கிட்டா நமக்கும் இந்த மாதிரி வந்துருமோன்னு அந்த ஒரு பயம் இருந்துச்சு அவங்களுக்கு. அப்போ அவங்க உபத்திரவப்படப்படுத்துறாங்க. சபை வளராதபடிக்கு சத்துருவாய் சாத்தான் அநேக லிமிட்டேஷனை கொண்டு வரான். அந்த அந்த அவங்களுக்குள்ள கட்டுப்பாடுகளை கொண்டு வரான். பட் கடவுள் அவங்களெல்லாம் சிதறடிக்க போய் அவங்க எல்லாரையும் அந்த ஒவ்வொரு இடங்கள்ல அவங்க எங்கெங்க போனாங்களோ அந்த இடத்துல அவங்க முடங்கி கிடக்கவே இல்லை. ஏன்னா கிறிஸ்துவின் வல்லமை அவங்கள வந்து அப்படியே வந்து அவரை உட்கார வைக்கல. அப்ப சவுலின் உபத்திரவம் பயமுறுத்துதல் அவங்களுக்கு உண்மைதான். ஆனா அதை நிமித்தம் அந்த உபத்திரவத்தின் நிமித்தம் என்ன அற்புதம் நடந்துச்சு? யூதேயா தேசங்கள் சுவிசேஷங்கள் சமாரியா போன்ற தேசங்கள்ல சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அப்ப நம்முடைய ரியல் லைஃப்லயும் இந்த மாதிரி நம்ம கிறிஸ்துவை நம்ம செய்விக்கும் போது நமக்கு அதிக பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம்,
உபத்திரவங்கள் வரலாம். ஆனா, அந்த உபத்திரவத்தின் நிமித்தம் நம்ம வந்து கடவுள ஒரு நாளும் விட்டு பின்வாங்கவே கூடாது. ஏன்டா நம்முடைய அழைப்பு, நம்ம இலக்கு வந்து அந்த பந்தய பொருளின் மீதே இருக்கு. நம்முடைய காலிங் த எண்ட் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அந்த உபத்திரவத்து நிமித்தம் பயந்து நடுங்கி, பேதுரு வந்து எப்படி மீன் பிடிக்க தன்னோடு கூட இயேசுவின் மரணத்துக்கு பின்பதாக அவர் வந்து எல்லாரையும் மீன் பிடிக்க அழைத்து சொல்றார். ஆனா கடவுள் பார்க்கிறாரு, ஐயோ! இவங்கள விட்டா என் பிள்ளைங்க எல்லாரும் இவன் இழுத்துட்டு போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அந்த இடத்துல இன்டர்ஃபியர் ஆறாரு. அவரு வர்றாரு. அவரை தரிசித்த பின்பு, "நீ இந்த ஆடுகளை மேய்ப்பாயா?" அப்படின்னு 3 தடவ அவரு கேட்கிறாரு. அந்த வார்த்தை வந்து சவுலை பேதுருவ வந்து அப்படியே கம்ப்ளீட்டா மாத்தியது. அந்த இந்த அவர் மூலமாக சபை உருவாக்கப்படுகிறது. அப்போ எவ்வளவு அழகா கடவுள் வந்து இடைப்படுகிறார்ன்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ உபத்திரவத்துல எந்தெல்ல இன்னைக்கு நம்ம வந்து உபத்திரவத்தின் குகையில நம்ம கடந்து கொண்டு இருக்கலாம். நமக்கு அது என்னன்னே தெரியாது. நம்ம லைஃப்ல ஏன் இதெல்லாம் நடக்குது? ஒய் காட் இஸ் குளோசிங் ஆல் டோர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் அந்த தீமைகள் நம்ம பாதுகாக்கவே காட் ஹஸ் க்ளோஸ் சர்டன் டோர்ஸ். அதனால நம்ம வந்து என் லைஃப்ல ஒண்ணுமே நடக்கல. கடவுள் அற்புதமே செய்யல. கடவுள் என் ஜெபத்தையே கேட்கல அப்படின்னு நம்ம நினைக்காதவாறு, கடவுள் தான் அத அலோவ் பண்ணியிருக்காரு. இஃப் ஹி ஹஸ் க்ளோஸ் சம்திங் தேர் இஸ் அ கிரேட்டர் பிளெஸ்ஸிங் அப்படின்ட்டு அந்த ஒரு அ ஆட்டிட்யூட் நமக்கு இருக்கும்போது, நம்ம ஒரு நாளும் கடவுள வந்து நம்ம நிந்திக்க மாட்டோம், விட்டுக் கொடுக்க மாட்டோம். பிசாசு வந்து அந்த மாரி சோதனைகளை நம்முடைய லைஃப்ல கொண்டு வருவான். பாரு உனக்கு ஒண்ணுமே கடவுள் செய்யல. நீ ஏன் கடவுள சேவிக்கிற? ஏன் அவருக்கு ஊழியம் செய்ற? அப்படின்னு நம்மள வந்து ஃபெட் அப் பண்ண வைக்கலாம். பட் வந்து நம்ம வந்து கர்த்தருக்குள் என் தேவன் பெரியவ. யோபு சொன்னது போல அவர் சொல்றார், "நான் போகும் வழியை அவர் அறிவார்." அப்படின்ட்டு அவர் சொல்றார். அந்த மாரி ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கும் வேணும். நம்ம ஒரு நாளும் விசுவாசத்திலே நம்ம பாதி குந்தி குந்தி நடவாதபடிக்கு நம்ம முடிவு பரியந்தம் கர்த்தருக்காக ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்றோம். அவருக்காக நான் கடைசி வரை ரத்த சாட்சியா நிப்பேன். என்ன வந்தாலும் அந்த உபத்திரவத்துல நான் பொறுமையா இருப்பேன். நான் இந்த தேவன நான் ஒரு நாளும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். அப்படி ஒரு நம்ம வந்து ஒரு தீர்மானம் எடுக்க நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும் அத பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. நம்ம சூழ்நிலை எப்படியா இருந்தாலும், கடவுள் வசனம் ஒரு வசனம் சொல்றதுல, "பறந்து காக்கிற பட்சியை போல சேனையிலே கர்த்தர் வந்து நம்மள காத்து தப்ப பண்ணுவாராம்." அப்போ நம்ம மேல அவர் ஒரு பறந்து காக்கிற ஒரு பட்சி, ஒரு கோழி தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்குமோ, அது மேல அது பறந்து அது செட்டைகளெல்லாம் மேக்ஸிமம் விரித்து, அதுக்குள்ளால இருக்கிற வீரத்தெல்லாம் அது காமிக்கும். அத மாரி ஆண்டவர் நம்ம பயப்படுகிற நேரத்துல அவருடைய பிள்ளைகளை அவர் அவ்வளவாய் பாதுகாத்துக் கொள்ள வல்லவரா இருக்கிறார். அ நம்ம வந்து அவ்வளவோ அழகான ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கும்போது, நம்ம எதுக்கு நம்ம கவலைப்படணும்? அவருடைய பிரசன்னம் நம்மை பாதுகாத்து, நம்மை வழிநடத்த வல்லதா இருக்குது. என் அப்பா இப்ப நம்ம வந்து நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம பயப்படலாம். அ ஆனா ஒரு சின்ன குழந்தை ஏதாவது கவலைப்படுமா? என் அப்பா பார்த்துக்குவாரு. ஐ அம் அண்டர் மை பேரண்ட்ஸ் கேர் அப்படின்னு அது வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் அதுக்கு இருக்கும். அதே மாரி நம்மளும் ஏசப்பா எல்லாம் பார்த்துக்குவாரு. அதையும் நம்ம அத ஆண்டவர்ட்ட சொல்லிட்டு அந்த கவலையெல்லாம் நம்ம மறந்து இருக்கும்போது, நம்ம வந்து அந்த தெய்வ சமாதானம் நதிய போல நம் மீது புரண்டு வர வல்லதா இருக்குது. அவர் நமக்கு ஒரு சமாதானத்தை அவர் தர வல்ல தெய்வனா இருக்கார். ஸோ பிராக்டிகலா பார்த்தோம்னா, ஆ சவுலை அனுப்பி சிதறடிக்க பண்ண ஆண்டவர் தான் அலோவ் பண்ணியிருக்கான்னு நம்ம நினைக்கலாம். ஸோ காட் அலோவ்ஸ் இட் டூ ஹேப்பன். இல்லன்னா அவங்க எல்லாரும் அதே இடத்துல ஸ்டாக்னன்ட்டா இருப்பாங்க. ஸோ காட் அலோவ்ஸ் சர்டன் திங் டூ இப்ப வந்து ஒரு நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு கொ பறவைகள் எல்லாம் அது க இது அது குஞ்சுகள்லாம் வளர்ந்து வரும்போது முட்டை போட்டு அது ஹேட்ச் ஆன அப்புறம் அது என்ன பண்ணுமாம்? அது வந்து அதோடைய கூடைய அது கூ அத கூட வந்து அத டெஸ்ட்ராய் பண்ணிடுமாம். அப்பதான் இல்லன்னா அந்த ப வ குட்டி குஞ்சுகள் எல்லாம் அப்படியே அந்த கம்ஃபோர்ட் ஜோன்ல உட்கார்ந்துட்டு அது ஒண்ணுமே கத்துக்காதாம். அது பறக்கவே அதுக்கு தெரியாது. அப்படியே உட்கார்ந்து சாப்பிட்டு அம்மா குடுக்குற ஃபுட்ட எடுத்துட்டு அது பறக்க கொடுக்கணும். அத பறக்க கற்றுக் கொடுக்கணும்னா பெரிய ரியலா அத ஒரு குட் கேரிங் இந்த ஒரு பேர்ட் என்ன பண்ணுமா, அதனுடைய கூட வந்து அது டெஸ்ட்ராய் பண்ணிடுமாம். அப்பதான் அதோடைய குஞ்சுகள் எல்லாம் பறக்க கத்துக்கணும். விழுந்து விழுந்து தான் கத்துக்கும். அதே மாரி சில நம்ம எத வந்து நம்புகிறோமோ, அதெல்லாம் கடவுள் ஒவ்வொன்னா எடுப்பாரு. எந்த ஃப்ரெண்ட்ஸ நம்புறோமோ, எந்த இந்த எத நம்ம ஒரு பெஸ்டி இவங்க எனக்காக வந்து நிப்பாங்கன்னு சொல்லி நம்ம ட்ரஸ்ட் பண்றோமோ, அவங்க எல்லாத்தையும் நெறைய ஃப்ரெண்ட்ஸ நம்மள விட்டு அவரு எடுக்கிற தேவனா இருக்கிறார்.
அந்த மாதிரி பிராக்டிக்கலா அவர் நமக்கு அநேக காரியங்கள கற்றுக் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இப்போ இவங்க எல்லாரும் இப்ப படுறாங்க, சீஷர்கள் இருக்கிறாங்கன்னு பார்த்தா, அவங்க எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்துகிறாங்க. ஆண்டவர் சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற ஒரு பாத்திரமாக ஆண்டவர் வந்து அவங்கள மாற்றினார். அப்போ காட் கேன் சேஞ்ச் ஆல் சிச்சுவேஷன்ஸ். அப்போ இந்த கம்ப்ளீட்லி அப்சைட் டவுன் அவங்கலாம் போய் அவ்வளவுதான் காஸ்பல் ப்ரீச் பண்ண முடியாது. அவங்க நான் உபத்திரப்பட்டு அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்றேன்னு சவுல் நினைச்சுக்கலாம். பட் ஆனா அந்த பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் மகத்தான காரியங்களை எல்லா தேசங்களுக்கும் அவர் வந்து சுவிசேஷத்தை அவங்கள பிரசங்கிக்கிற பிள்ளைகளா அவர் மாற்றுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாய் இருக்கும் வேதவசம் சொல்லுது. ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை விடுவிப்பார். அப்போ கர்த்தர் தான் அவங்களை விடுவித்து பாதுகாத்து அவங்கள தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப வந்து இந்த 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 நாள்ல அந்த பிலிப்புடைய ஊழியத்தை அவருடைய மினிஸ்ட்ரி இந்த உபத்திரவப்பட்டதை நம்ம பார்க்கலாம். அப்புறம் வசனம் 5ல அப்போது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். இந்த வசனம் 5 to 8 வந்து பிலிப்புடைய மினிஸ்ட்ரியை நம்ம பார்க்கிறோம். பிலிப்பு யாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சாப்டர் 6ல நம்ம பார்க்கிறோம். 7 பேரை தெரிந்து கொள்றாரு. அப்ப வந்து பிலிப்பு வந்து ஒரு பந்தி விசாரணைக்காரன். அவனுக்குள்ளாத பரிசுத்த ஆவியானவர் வந்து வந்து இறங்கியப்போ அவருக்கே அந்த ஹோலி ஸ்பிரிட் அதைய பந்தி விசாரிப்புக்காரனாய் இருந்தான்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த அந்த அவரை வந்து கடவுள் வந்து சுவிசேஷகனா மாத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த உபத்திரவத்தை நிமித்தம் அவங்க எல்லாம் ஸ்கேட்டர் ஆகி போறாங்க. பிலிப்பு வந்து அப்போஸ்தலரை மட்டும் நிற்கிறாங்க. பிலிப்பு என்பவர் வந்து சமாரியாவுக்கு போய் சமாரியா நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி அந்த இடத்துக்கு போய் சமாரியா பெண்ணை அவர் சந்தித்தார். அந்த ஒரு சமாரிய பெண்ணி நிமித்தம் அந்த ஊரே ரட்சிப்புக்குள்ளால கடந்து வந்தது. அந்த ஒரே பெண் போய் எல்லாரையும் அழைத்து வந்தா. இங்க ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் நான் செஞ்சதெல்லாம் எனக்கு சொன்னாரு. எல்லாரும் அவரை ரிசீவ் பண்றாங்க. அந்த வார்த்தையை நம்புறாங்க. சுவிசேஷம் அந்த இடத்துல பிரசங்கிக்கப்படுகிறது. இயேசு இந்த மரணத்துக்கு பின்பதாக பிலிப்பு அந்த இடத்துல போய் ஊழியம் செய்ய போது எல்லாரும் பிலிப்புவை ஆண்டவர் பயங்கர வல்லமையாய் பயன்படுத்துகிறார். எப்படி அந்த சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற ஒரு பாத்திரமாக சுவிசேஷகனாக ஆண்டவர் வந்து பிலிப்புவை பயன்படுத்த நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் பிலிப்புவை சுவிசேஷனாக பயன்படுத்தப்பட்டார். ஏன்னா சுவிசேஷத்தை காஸ்பல்ல அவர் சுமந்து செல்கிற ஒரு பாத்திரமா இருக்கிறாரு. அது அந்த அவருடைய ஊழியத்தின் மூலம் என்னெல்லாம் நடக்குது, அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள்லாம் நடக்குது. ரொம்ப மிராக்கிள்ஸ். ஒரு மிராக்கிள் நடந்தாலே அந்த ஜனங்கள் எல்லாரும் அவ்வளோ ஆண்டவரை உண்மையாவே கடவுள் இருக்கிறான்னு நம்புவாங்க. ஆனா அங்க வந்து ஒரு பெரிய கிரேட் மிராக்கிள்ஸ் அந்த அந்த பயங்கரமான ஒரு மிராக்கிள் சமாரிய அவர் போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அது ஒரு புறஜாதியாரான நிறைந்த ஒரு பட்டணம். அப்போ வந்து அந்த இடத்துல ஆண்டவர் பிலிப்புவை கனம் பண்ணி அவர்களுடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். அந்த ஜனங்களுடைய இருதயத்தை அவர் பண்படுத்துகிறார். அவங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ அந்த இருதயம் அந்த பண்படுத்தப்பட்டதினால் ஆண்டவர் இப்ப அதே மாதிரிதான் நம்ம வந்து ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மளை போக சொன்னா நம்ம வந்து போகணும். ஜெபித்து சொல்லும் போது அந்த இடத்துல ஆண்டவர் பெரிய காரியங்களை நம் மூலமாக அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் அந்த பிலிப்பு மினிஸ்ட்ரி மூலமா நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவிலை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அப்ப ஒரு அதிசயம் அற்புதங்கள் எல்லாம் நடக்கும் போது உண்மையாவே இவர் சொல்ற காஸ்பல் ரியல்னு சொல்லி ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை அவங்க ரிசீவ் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒருமனத்தின் ஆவியை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த இடத்துல அவங்க எல்லாரும் அந்த ஆண்டவரை அவருடைய பிரசங்கத்தை அநேகர் வந்து ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப அநேகர்ல இருந்து அந்த இடத்துல என்னது பயங்கர மிராக்கிள் மினிஸ்ட்ரி நடக்குது. அசுத்த ஆவிகள்லாம் சத்தத்தோடே கூப்பிட்டு எல்லாம் ஒரு பெரிய டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியே அங்க நடக்குது. அந்த அசுத்த ஆவிகள் அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அப்ப இயேசு சொல்றாரு, நான் செய்வதை விட மேலானவில்லை நீங்க செய்வீர்கள்னு சொன்னது அவரை பந்தி விசாரிப்புக்காரனா இருந்த பிலிப்புவை கொண்டு
ஆண்டவர் செய்கிறார். அப்போ ஆண்டவருக்கு அந்த ஒரு சர்விங் ஹார்ட் ஓட நம்ம இருக்கும்போது, ஆண்டவர் எவர்களையும், யாரையும் யூஸ் பண்ண முடியும் என்பதற்கு பிலிப்பு ஒரு அடையாளமா இருக்கிறார். அவர் ஒரு பந்தி விசாரிப்புக்காரன் தான். அப்ப அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு. நெறைய பேரு கட்டுகள்ல இருந்த ஜனங்கள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படுகிறார்கள். அந்த இடம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு டெலிவரன்ஸ் இடத்தினால் அந்த இடத்துல ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு சமாதானம். எந்தெந்த இடத்துல சுவிசேஷம் உரைக்கப்படுகிறதோ அந்த இடத்துல கர்த்தர் அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிறார். அநேக ஜனங்களை அந்த புறஜாதியார் அந்த தேசத்துல போய் அநேகரை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாக பிலிப்பியின் மூலமாக அவங்க எல்லாரும் கன்வெர்ட் ஆகி ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வருகிறது. அப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும் மத்தேயு 28:19 19, 20 அந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே அந்த கிரேட் மிஷன். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் என்ன செய்யணும்னு நம்மள அவர் கால் பண்றாரு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும் படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முதிய பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றாராமே. அப்போ நம்ம எல்லாரும் இந்த சுவிசேஷத்தை சுமந்து சொல்கிற பிள்ளைகளா இருக்கணும். பூமியை நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, அப்ப ஆண்டவருடைய டிசைபிளா நம்ம மாறணும் போதும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நம்ம அநேகரை ஆண்டவருடைய டிசைபிள்ஸா மாற்ற நம்ம ஆண்டவர் ஒரு கடமையை நமக்கு கொடுத்திருக்கிற, ஒரு ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிற அநேகரை நம்ம சீஷர்களாக மாற்றணுமா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு அவர் சொல்றாரு. அப்போ இதெல்லாம் இதான் கிரேட் மிஷன். நம்ம எல்லாருக்கும் அவர்கள் எல்லாருக்கும் நம்ம உபதேசம் பண்ணுங்கள்னு சொல்றார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு அவர் கட்டளை கொடுக்கிறார். அப்புறம் மத்தேயு 10:8 சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நம்ம கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணோம். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னு சீஷர்களுக்கு அவர் சொல்றாரு. இப்ப வியாதியஸ்தர்ல நம்ம சொஸ்தமாக்குங்கள்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஆண்டவரிடத்துல அந்த வல்லமையை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது நம்ம எந்தெந்த இடத்துல போய் கைகளை வைத்து நம்ம வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் அவங்களை குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். ஐயோ நான் யாரு ஜெபிப்பதற்கு, எனக்கு பவரே இல்ல அப்படின்னா நம்ம நினைக்காம அந்த நெகட்டிவ் தாட்டோட ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அப்ப வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், அதை இலவசமாய் கொடுங்கள். அப்போ நம்ம ஆண்டவரிடத்துல பெற்ற அந்த ரட்சிப்பை நம்ம எல்லாம் அந்த ரட்சிப்பின் வல்லமை நம்ம தரித்து கொண்டிருக்கும் போது நம்ம இலவசமாய் பெற்றது அந்த பெரிய ரட்சிப்பை நம்ம ரத்தத்தின் மூலம் நீதிமான ஆக்கப்பட்ட ஜனங்கள் அவர் நம்ம மீது வைத்த கிருபை நிமித்தம் இரக்கங்களின் நிமித்தம் நம்ம அவருடைய பிள்ளைகளா நம்ம அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மை எவ்வளவு அழகா நம்ம ஏதாவது தகுதி இருக்குதா, ஒண்ணுமே இல்லை, இலவசமா அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை அவர் நமக்கு கொடுத்து அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய ரத்தத்தின் மூலமாக நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் மூலமாக நம்ம கிருபை நிமித்தம் நீதி நிமித்தம் நம்ம நீதிமான்களாக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளா நம்ம ஆயிருக்கிறோம். அப்ப நம்முடைய வேலை இது. நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்வது நம்ம எல்லாரும் ஊழியம் செய்வது நம்ம ஒவ்வொரு மீது விழுந்த கடமையா இருக்குது. அதை நம்ம இந்த காலையில நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த ஊழியம் செய்யற நிமித்தம் நம்ம அநேக ஒரு மாக்கிங் பீஸா நம்ம இருக்கலாம். இவன் கடவுளுக்காக ஓடுனானே, இவனுக்கு கடவுள் என்ன செய்தார் அப்படின்னு நம்மள கேட்கலாம். இவங்க லைஃப்ல அவங்களுக்கு என்ன நடந்துச்சது அற்புதம் அப்படியெல்லாம் நம்மள நிந்திக்கலாம். எப்பக்கத்துல நம்ம நெருக்கப்பட்டாலும் நம்ம சோர்ந்து போகக்கூடாதுன்னு கடவுள் சொல்றாரு. அப்ப நம்ம நிலைத்து கிறிஸ்துவுக்காக எவ்வளவுக்கு எவ்வளவு உபத்திரவப்படுகிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவை கிட்டி சேருகிற பிள்ளைகளாய் அவருக்காக
நம்ம எத வேணாலும் செய்வதற்கு, எத வேணாலும் இழப்பதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். கடவுள் இந்த காலை வேளையில நம்ம ஒருவரோடு பேசுகிறார். இந்த பிலிப்பின் ஊழியம் அற்புதங்கள், அதிசயங்கள், மிரட்டல் மினிஸ்ட்ரியா இருந்த ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, ஒரு சுவிசேஷ காலிங் அவருக்கு இருந்துச்சு. இந்த காலை வேளையில நம்ம என்ன ஊழியம் செய்வதற்கு, எந்த காலிங் அந்த 5 ஃபோல்ட் மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. அதுல எந்த ஒரு பாட்டு நமக்கு வச்சிருக்கிறாருன்னு நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கும்போது அந்த டிசைர் அவர் நமக்கு கொடுப்பார். வசனங்களின் மூலமா அவர் நம்மளோடு பேசுவார். அவர் அந்த இந்த ஒரு நல்ல ஒரு கிளியர் தாட் இருக்கும். நமக்கு இல்லாத ஒரு பேஷன் வச்சிருப்பாரு. அதுதான் நமக்கு ஏன்னா நற்கிரியைகளை ஆரம்பித்தவரும், முடிக்கிறவரும் கர்த்தர் என்று வேதவசனம் சொல்லுது. அப்ப அந்த பேஷன கொடுத்து, ஒரு டிசைர கொடுத்து, அ அதுவே நமக்கு தெரியும். அதையும் அவர் வந்து வசனத்தின் மூலமா அவரு கன்ஃபார்ம் பண்ணுவாரு. நமக்கு என்ன என்ன வகையான ஊழியங்கள், அதாவது நம்முடைய கேப்பபிலிட்டீஸ்லாம் ஆண்டவருக்கு தான் தெரியும். நமக்கு வரங்கள கொடுத்து நம்ம உபயோகப்படுத்தாதவர்களா சில நேரத்துல நம்ம இருப்போம். அ ஃப ஷைனர்ஸ் எனக்கெல்லாம் என்ன இருக்குது, அந்த நெகட்டிவ் இருந்தால. அப்போ அந்த மாரி நம்ம யூஸ் பண்ணாம வச்சிருக்கும்போது, அத நம்ம பிசாசு கையில நம்ம கொடுத்துறோம். அப்போ நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பவர், அந்த அத்தாரிட்டிய நம்ம அத யூஸ் பண்ணும்போது, நம்ம அநேகருக்கு ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக நம்ம மாறுகிறோம். எப்படி இந்த ஸ்தேவான் அ அப்படி கர்த்தருக்காக அவரு இரத்த சாட்சியா மரித்தார். அவரு அவ்ளோ அழகா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற அந்த கிருபையை கொடுத்தார். அதே மாரி நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்ம நினைக்கலாம், நமக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு பேச வராது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். என்னையா கடவுள் உபயோகப்படுத்துறாரு அப்படின்னு நமக்குள்ளாலே பிசாசு, நீ யாரு? உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு நெகட்டிவ் தாட்ஸ குடுத்து நம்மள வந்து அப்படியே அவன் சப்ரஸ் பண்ணி வச்சிருப்பான். பட் அதெல்லாம் நம்ம வந்து கடவுளை இயேசப்பா, என்னை உமக்கு உகந்த பாத்திரமாக மாற்றும். என்னை எப்படி நீங்க யூஸ் பண்ண விரும்புறீங்களோ, நம்ம நம்மளாவே தான் இருக்கலாம். வி டோன்ட் வாண்ட் டு பி லைக் அதர்ஸ். மற்றவங்கள மாரி நான் ஆகணும், மற்றவங்கள மாரி நான் இப்படி ஆகணும் அப்படின்லாம் நம்ம இது இருக்காம, நம்ம நம்மளாவே இருக்கும்போது, அவர் கிருபை கொடுத்து, அவர் நம்ம நமக்கு என்ன கெப்பாசிட்டி கொடுத்திருக்கிறாரோ, அத நமக்கு தெரியும். ஸோ இந்த ஆண்டவர் வல்லமைய நமக்கு கொடுக்கும்போது, நம்மள வந்து பியாண்ட் லிமிட்ட வந்து நம்மள பிளெஸ் பண்ணுகிற தெய்வனா இருக்கிறார். அப்ப நம்ம தாழ்மையோடு நம்ம ஏற்ற காலத்திலே நம்ம கர்த்தர் உயர்த்தும்படிக்கு அவருடைய கருத்துக்களால நம்ம அடங்கி இருக்கணும். அப்போ அந்த எல்லாரும் அந்த சபைக்குள்ளால அவங்க வந்து எல்லாரும் கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தாங்க. ஆனா ஒரு டைம் வரும்போது எல்லாரையும் கர்த்தர் வந்து வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்துறார். அவங்க எல்லாரும் இந்த சீஷர்கள் எல்லாரும் இரத்த சாட்சியா அவங்க மரிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மரணங்கள். அ என்னென்ன விதமா நம்ம அதெல்லாம் பார்க்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை. அப்போ ஒவ்வொருடைய காலிங் இஸ் என்டர்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். அவங்கள மாரி தான் எனக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. கர்த்தர் ஒவ்வொருத்தர எப்படி என் பொண்ணு எப்பவுமே ஜெபம் பண்ணுவா. ஐ பீன் வொரியிங் ஒய் மை சன் இஸ் நாட் டூயிங் மினிஸ்ட்ரி. அப்போ வந்து அ அவளுடைய ஜெபம் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதா இருக்கும். அவ சொல்லுவா, "ஜீசஸ் யூ நோ ஹவ் டு யூஸ் அண்ணா in the way you want to use him. At the right time you will be using him for your glory." அப்ப வந்து அந்த ஒரு அப்ப நானும் அவன ஃபோர்ஸ் பண்ணி நானு எவ்வளவோ பண்ணாலும் நத்திங் இஸ் வொர்க்கிங் அவுட் இன் ஹிஸ் லைஃப். அப்ப வந்து அவனாவே the way you want to use him அப்படின்ட்டு அவ ஜெபம் பண்ணுவா. அப்போ நம்மள வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பாத்திரமாக ஆண்டவர் நம்மள வந்து வச்சிருக்கிறார். அப்போ நம்மள எப்படி யூஸ் பண்ணணும், அதே மாரி நமக்கு ஒரு சாஃப்ட் ஹார்ட்ட குடுத்திருப்பாரு. அதே மாரி இருதயமுள்ள பீப்பிள நம்மளோடு கூட அவர் இணைப்பார். அந்த மாரி தான் அவர் வந்து நம்முடைய பேசுகிற அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் வந்து அவர்களுடைய காயங்களை அவர் கட்டுவார். அவர்களை ஆற்றுகிறவர்களாய், தேய்ச்சவர்களாய் நம்மள மாற்றுவார். அதனால தான் கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி அவரு வச்சிருக்கிறார். ஓகே, இந்த பிள்ளையால இவ்வளவுதான் தாங்க முடியும். பியாண்ட் த கெப்பாசிட்டி அவர் வந்து சோதிக்கிற தேவனே இல்ல. அப்போ அவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். அப்ப நம்ம வந்து அவரை நம்ம சொந்த இரட்சகராய் நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது, ஆண்டவர் ஏற்ற வேளையில நம்ம அவருடைய பிள்ளை. என் பிள்ளை இப்படிதான் இருக்கும். என்ன வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து அவர் நிலைநிறுத்துவார். நம்மள எல்லாம் ஒரு ஹானரபிள் பெர்சனா ஒன்றுக்கும் உதவாத நம்மள வந்து எளியவர்களை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி அவர்களை ராஜாக்கள் மத்தியிலும் ஆசாரிய மத்தியிலும் வைக்கிற தேவனா இருக்க. எப்படி அவர் வந்து பிலிப்பு ஒரு பந்தி விசாரிப்புக்காரன். அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவரு தைரியமா காஸ்பல ஏற்ற வேலையில அதுவரை அவர் அங்க கூட தான் இருந்தாங்க. ஒன்லி வேலை பந்தி விசாரிப்புக்காரர். அப்ப அதுல வந்து அவர நல்லா சர்வ் பண்றாரு. ஏற்ற வேலை வரும்போது கர்த்தர் வந்து அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் செய்கிற ஒரு ஊழியத்த அவருக்கு வைத்திருந்தார்.
அப்போ நம்மளையும் கடவுள் வந்து அந்த மாதிரி அவர் உபயோகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அப்போ இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பான்னு விசுவாசிக்கிறேன். நம்முடைய என்ன காலையும் ஆண்டவர் நமக்கு வந்து அழகா தெளிவுபடுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். இந்த நேரத்துல நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா அந்த காலை வேளைக்காக சந்தியோதுமை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த ஹாலிடே நேரத்துல, அப்பா இந்த நாள்ல அப்பா லெஜர்லியா வந்து உட்கார்ந்து உங்களுடைய சமூகத்துல அப்பா உங்களுடைய வார்த்தைகளை அப்பா நீங்க கேட்கிற எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளும் அப்பா அந்த பெர்சிக்யூஷன்லாம் நாங்க பார்க்கிறோம். அப்பா அந்த உபத்திரவத்தை பற்றி பார்த்து அவங்க யாரும் முடங்கி கிடக்கலப்பா. அவங்களுக்குள்ளால இருந்த அபிஷேகம் அவங்கள அப்படியே ஸ்டாக்னண்டா வைக்கலப்பா. அவங்க பயந்து சிதறடிக்கப்பட்டாலும் பிசாசு சிதறடிக்கிறோம் இடத்துல வர்றான் வருகிறான் அந்த அநேக நேரங்கள்ல அப்பா ஆண்டவரே எங்களுக்கு எதிராக போராட்டங்கள் உபத்திரவங்கள் வரும்போது அப்பா நீர் எங்களுக்கு வார்ன் பண்ணுவீங்க அப்பா. ஆனாலும் அப்பா ஒன்றும் எங்களை மேற்கொள்ளாது அந்த உபத்திரவத்தை மத்தியிலும் அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று வேதவாசம் சொல்றது போல அப்பா அந்த காலை வேலையில அப்பா ஆண்டவரே உமக்கு பயந்த எங்களை அப்பா நாங்க எந்த வகையான உபத்திரவங்கள்ல பாடுகள்ல நாங்க கடந்து சென்றாலும் எங்களோடு கூட இருந்து எங்களையும் நீங்க பாதுகாத்து அப்பா எங்களையும் நீங்க தப்புவிக்க வல்லவரா இருக்கிறீங்க என்று அப்பா நாங்க அந்த அறிந்திருக்கிறோம். நாங்க எந்த நாளும் நாங்க ஒரு நாள் நாங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்காதவர். அந்த எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் விசுவாசிகள் எல்லாரும் அப்பா சபை சிதறடிக்கப்பட்டது. ஆனாலும் தகப்பனே எல்லாரும் போய் அப்பா அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை பெற்ற நாங்கள் அவங்க யாரும் முடங்கி கிடக்கல அப்ப எந்தெந்த இடங்கள்ல அவங்க ஸ்டார்ட் ஆனாங்களோ அந்தந்த இடங்கள்ல உண்மை சுமந்து செல்கிற பாத்திரமாக நீங்க மாற்றினீங்க. அது மாதிரி அப்ப எங்களை இந்த சிங்கப்பூர் தேசத்துல நீங்க வச்சிருக்கீங்க அப்பா. கிறிஸ்துவே அன்பை சுமந்து சொல்கிற பாத்திரமாக ஒரு அப்பா கிருபா பாத்திரங்களாக எங்களை இந்த காலை வெளியில நீங்க மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த அன்பினால் எங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பின் கயிறுகள்னால் எங்களை கட்டி இருக்கிற தகப்பன் அப்பா. உடைய அன்பு பெரியது, உடைய இரக்கம் பெரியது என்று வேதவாசம் சொல்லுது. அந்த காலை வேலையில உடைய தெய்வீக அன்பு எங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த அன்பு எங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்தாத என் அப்பாவுக்காக நாங்க கடைசி வர நிற்போம் என்று அந்த தைரியத்தை ஒரு அஷூரன்ஸ் எங்களுக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறது. அவரு கொடுக்கிறதா இருக்கிறது அப்ப அந்த காலை வேலையில அப்பா நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை ஒரு நாளும் துக்கப்படுத்தாதுங்கன்னு சொல்லி இருக்கீங்க அப்பா. ஆண்டவரே எங்களுக்குள்ளால நீங்க கொடுத்திருக்க அந்த ஆவியானவரை நாங்க ஒரு நாளும் துக்கப்படுத்துகிற காரியங்கள் அப்பா. நாங்க ஒரு நாளும் உண்மை யாருக்கு முன்பதாகவும் அப்பா எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்பதாக நாங்க விட்டு கொடுக்காதவாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கீங்க அப்பா. யூஆர் ஆல்வேஸ் த சேம் காட் அப்பா. அத மாதிரி அப்பா அப்படி பிள்ளைகளே நாங்களும் அப்பா ஒரு கேமோஃபிளாஜ் லைஃப் வாழாத படிக்க அப்பா உண்மை போல அப்பா அந்த ஒரு பரிசுத்த வாழ்க்கை நீங்க எவ்வளவு பெரிய தேவனுடைய குமாரனா இருந்தாலும் அப்பா தன்னைத்தான் தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்தீங்க அப்பா. அந்த ஒரு கிரைஸ்ட் சென்டர்ட் அப்பா அந்த தாட் எங்களுக்கு கொடுங்க. ஒரு கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃப் நாங்க வாழ அப்பா உண்மை ஹானர் பண்ற ஒரு லைஃப் அப்பா. நாங்க எதை செஞ்சாலும் அப்பா உமக்கு நாங்க செய்ய ஒரு சாட்சியில் ஒரு பிள்ளைகளாக அப்பா எங்களை நீங்க மாற்றும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை குறித்து உடைய சித்தங்கள் அப்பா மட்டுமே அப்பா நிறைவேறணும் அப்பா. எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்க உபத்திரப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு யார் கோயிங் டு மேக் அஸ் வெரி ஸ்ட்ராங் அப்பா. எங்களை நீங்க தைரியப்படுத்துறீங்க அப்பா, சிறப்படுத்துனீங்க அப்பா. அவங்களை எவ்வளவாய் அப்பா ஒடுக்கினாலும் அப்பா யாரும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல அப்பா. எந்த டீமன்ஸ்னால அவங்கள கண்ட்ரோல் பண்ண யாராலையும் அப்பா உங்களுடைய மைட்டி பவரை லிமிட் பண்ண முடியாது அப்பா. வல்லமையின் ஆவியான உணர்வின் ஆவியானவர் அப்பா எங்களை இந்த காலையிலே அப்பா அந்த உடைய ஜனங்கள் எல்லாரும் எவ்வளவோ தைரியமா இருந்தாங்க. அவங்க எல்லாரும் they preach the gospel அப்பா. வித் அத்தாரிட்டி அவங்க பேசுனாங்க அப்பா. அதே மாதிரி அப்பா எங்களுக்கும் அந்த கிருபைகளை அப்பா நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த காலை வெளியிலே நாங்க எல்லாரும் அப்பா அப்படியே சமூகத்துல அப்பா நாங்க சரண்டர் பண்றோம். எங்களை நீங்க என்ன விதமாய் நீங்க யூஸ் பண்ண விரும்புறீங்களோ அந்த மாதிரி அப்பா நீங்க யூஸ் பண்ண நாங்க எங்களை விட்டு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் எங்களுக்கு நீங்க கொடுத்த அழைப்பை நாங்க புரிந்து கொண்டு அப்பா முடிவு பரியந்தோம் அப்பா நாங்க உமக்காக ஓடுவதற்கு எங்களுக்கு வேண்டிய பலனை கிருபையும் அப்பா அந்த காலை வெளில இதுக்கான மைமேல அப்பாவுக்கே சொல்றோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை கேட்கிறோம். அங்கே பரம்பிதாவே ஆமென்.